அனைவருக்கும் வணக்கம். நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதன் பிறகு ஃபார்ம் சப்சிடிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்டோரேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த பஃபர் ஸ்டாக்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் வந்து சில பர்டிகுலர் கமோடிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுடைய சேமிப்பு கிடங்களில் வைப்பாங்க. பொருட்களுடைய விலை ஏறும்போது இறங்கும்பொழுதும் ஒரு மந்த்லி பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த பொருட்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டோரேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து கவர்மெண்ட்டு அந்த கமோடிட்டிஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரேஜில் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்டு ஸ்டோரேஜ், ஸ்டேட்டுடைய ஸ்டோரேஜ் ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2021 கணக்கெடுப்பின்படி மொத்தம் வந்து 963.73 LMT அப்படின்னு சொல்கிறாங்க. 961.73 LMT. இந்த LMT அப்படிங்கிறது வந்து லேக் மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. MT அப்படிங்கிறது மெட்ரிக் டன், L அப்படிங்கிறது வந்து லட்சம். யூனியன் கவர்மெண்ட்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதோடைய அளவு பொருட்களை வந்து சேமிச்சு வைக்கிறாங்க இல்லையா, அதோடைய அளவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 961.73 LMT அப்படின்னு கிட்டத்தட்ட 961 LMT நம்மகிட்ட வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இருந்தாலும் ஏன் நம்மளால் வந்து இந்த வெளியேற்றத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல? ரைஸ் வீட்டு மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம். மற்ற பொருட்களையும் வந்து நம்ம இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா இந்த விலையேற்றத்தை வந்து குறைக்கலாம் இல்லையா? திடீர்னு தக்காளி விலையோ வெங்காய விலையோ ஏறாமல் அந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் நம்மளால பார்த்துக்கலாம் அப்படின்னா சில ரீசன்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, பப்ளிக் ஏஜென்சி கிட்ட do not have warehouse. பப்ளிக் ஏஜென்சிஸ் do not have warehouse அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருட்களை வாங்கி சந்தைப்படுத்தக்கூடிய அந்த பப்ளிக் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட போதுமான சேமிப்பு கிடங்கு கிடையாது. அதனால நிறைய பொருட்களை வந்து வீணடிக்கிறாங்க. அந்த பொருட்களை வீணடிச்சுட்டு வெளியேற்றத்தை அவங்களே வந்து காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பெரிஷபிள் ஐட்டம்ஸ் do not have effective strategy. சீக்கிரமாக அழியக்கூடிய அந்த ஹார்டிகல்ச்சரல் கமோடிட்டிஸை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீமில் எப்படி வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனாலோ 10% வந்து குறைஞ்சாலும் எப்படி வந்து மானியம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. பெரிஷபிள் ஐட்டம்ஸுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ், குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து பயன்படுத்தக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து நம்மகிட்ட இல்லை. எல்லா பொருட்களையும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 29 MT அப்படின்னு சொல்கிறாங்க. 29 மெட்ரிக் டன். இந்த அளவு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்போது 2012 பிளானிங் கமிஷன் 2012 பிளானிங் கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லா பொருட்களையும் இந்த பொருட்கள்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா கெட்டு போயிடுன்னு சொல்லுவாங்கள்ல வீட்டில். இந்த பொருட்கள்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள், அதை சேமித்து வைக்கக்கூடிய பொருட்கள் லாங் டைமில் நம்ம சேமித்து வைக்கணும்னா அந்த சேமித்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 29 MTன்னு சொல்கிறாங்க. அதாவது 29 மெட்ரிக் டன் அளவு கெப்பாசிட்டி தான் வந்து நம்மகிட்ட இருக்க சொல்கிறாங்க. இது எப்போ சொன்னாங்கன்னா பிளானிங் கமிஷன் 2012 பிளானிங் கமிஷன் மூலமாக இந்த அளவு கெப்பாசிட்டி தான் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நம்மளுடைய பொட்டேட்டோ உருளைக்கிழங்குடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே 35. உருளைக்கிழங்குலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வந்து பாதுகாக்கணும். ஆனால் அந்த உருளைக்கிழங்கோட அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மட்டுமே, அந்த ப்ரொடக்ஷனுடைய அந்த அளவு மட்டுமே 35 மெட்ரிக் டன் தான். பாருங்கள், நம்மகிட்ட கெப்பாசிட்டி 29 தாங்குது. ஆனால் உருளைக்கிழங்கு மட்டுமே வந்து 35 அப்படின்னா மற்ற பொருள் எங்கே போகிறது? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதே போல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பழங்கள் மற்றும் காய்கறிகளை மட்டுமே நம்மகிட்ட, அதை மட்டும் நம்மகிட்ட பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கே வந்து 10 MT 10 மெட்ரிக் டன் அளவு கொண்ட கெப்பாசிட்டி மட்டும்தான் நம்மகிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து வச்சா கூட 29 மெட்ரிக் டன் தான் நம்மளால் சேர்த்து வச்சுக்க முடியும். ஆனால் அதுலேயும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸையும் நம்மளால் சேர்த்து வைக்கணும்னா 10 மெட்ரிக் டன் அளவு கொண்ட கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சு நம்ம வந்து தக்காளி விலையும் வெங்காய விலையும் எப்படி நம்மளால் வந்து விலையேற்றத்தை குறைக்காமல் நம்மளால் இருக்க முடியும்? ஸோ அந்த பஃபர் ஸ்டாக் இந்த அளவுக்கு நம்மகிட்ட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்போது நிறைய பொருட்கள் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். விலை ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு பார்த்துருப்போம். இந்த தக்காளி விலையோ வெங்காய விலையுமோ இந்த அளவுக்கு வந்து டக்குன்னு உயரவோ டக்குன்னு குறையவோ வந்து வாய்ப்பே இருக்காது. பிகாஸ் நம்மகிட்ட போதுமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்தால், இல்லைன்றதுனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தீர்க்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸ் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, கவர்மெண்ட் மட்டுமே முன்னெடுக்காமல் ப்ரைவேட்டுடைய துணை கொண்டு குடோன்ஸை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நிறைய குடோன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி
இந்த கமாடிட்டிஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸ் கேரண்டி ஸ்கீம் மூலமாக புதிய குடோன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக பொருட்களை வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது வந்து ஃபார்ம் சப்சிடிஸ்னால் என்ன? விவசாயத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய மானியங்கள். ஃபார்ம்னா ஃபார்மிங் விவசாயம், சப்சிடிஸ்னால் வந்து மானியங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் அண்டு இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. டைரக்ட் ஃபார்ம் சப்சிடினா என்ன அப்படின்னா டைரெக்டாக காசு கொடுத்துருது, இந்தாப்பா ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வந்து டைரெக்டாக வந்து கேஷ் கொடுக்குறது. இன்டைரக்ட் அப்படிங்கிறது வந்து காசுலாம் கொடுக்க முடியாது, ஆனால் அவனுக்கு வந்து வேறு வகையில் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ என்கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கடன் கேட்க வரான், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா ஏதாவது பார்த்து பண்ணுறா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன், கஷ்டமாக தான் இருக்குது இந்தாடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க என்கிட்ட இருக்கிற ஒரு 10,000 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். அப்படி கொடுத்தா அது வந்து டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து உனக்கு கஷ்டமாக இருக்குதா, என்ன நீ வேலைக்கு போகலையா, உனக்கு ஒரு வேலை ஒன்று பார்த்துறேன், நீ நேராக வந்து நாளைக்கு அந்த கம்பெனிக்கு போ, அந்த கம்பெனி உனக்கு வேலை கொடுப்பாங்க, நீ அங்கே போய்க்கோ. அதே போல் இதுக்கு சாப்பிட்லையா, நேராக என்ன பண்ணு மளிகை கடைக்கு போ, அங்கே நான் சொல்லி விட்றேன், நீ அங்கே வாங்கிக்கோ, நாளைக்கு உனக்கு வேலை கிடைச்சதுக்கு பிறகு நீ அந்த காசை வந்து நீ அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் வந்து இன்டைரக்ட் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபார்மிங்கே வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைரக்ட் சப்சிடிஸ், அண்டு வந்து இன்டைரக்ட் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பார்க்கும்போது டைரக்ட் கேஷ் அப்படின்னு சொல்கிறோம், டைரெக்டாக வந்து கேஷே கொடுத்துறாங்க. இது வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா யூஎஸ் அண்ட் யூரோப், அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ். நாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட வந்து 40% வந்து ஃபார்மிங்காக செலவு பண்ணுவாங்களாம். கிட்டத்தட்ட வந்து 40%, ஒரு 1000 கோடி வந்து அவங்க வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க அப்படின்னா அதில் 400 கோடியை விவசாயத்துக்காகவே அவங்க செலவு பண்ணுவாங்களாம். டைரெக்டாக வந்து கேஷே வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட கொடுப்பாங்களாம், இந்தா நீ வச்சுக்கோ, 1 லட்ச ரூபா வச்சுக்கோ, இந்தா ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்கோ, இதை வச்சு விவசாயம் பண்ணு அப்படின்னு டைரெக்டாக வந்து கேஷே கொடுப்பாங்களாம், விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுவாங்களாம். சும்மா கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல மாட்டாங்களாம். அது வந்து ரெகுலராக அவங்க வந்து செக் பண்ணுவாங்களாம். என்ன பண்ணேன், நான் மொத்தம் 1 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணேன்னு கேட்கும்பொழுது அப்போது அந்த ஃபார்மர் சொல்லணுமா, சார் விதை வாங்கினேன் சார், டிராக்டருக்கு வந்து உழுதும் சார், இந்த இடத்துல வந்து கல்டிவேட் பண்ணேன், இந்த பூச்சிக்கொல்லி வாங்கினேன், பெஸ்டிசைட்ஸ் வாங்கினேன் இப்படின்னு வந்து கணக்கு சொல்லணுமா. ஸோ அதுக்காக செக்கிங் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றதையும் வந்து செக் பண்ணுவாங்க. எங்கே டெவலப்டு கண்ட்ரீஸில், அதாவது டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் மூலிமா இதில் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் சப்சிடிஸ்னால் என்ன, முன்னாடியே சொன்ன மாதிரி லோன் வந்து கம்மியாக கொடுக்கறது, சீப் கிரெடிட், எலக்ட்ரிசிட்டி பில் கரண்ட் பில்லு வந்து கம்மியாக கொடுக்கறது, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து யூனிட் இவ்வளோனா இவங்களுக்கு வந்து யூனிட் கம்மியாக கொடுக்குறது, இல்லைனா ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறது. அதே போல் விதைகள், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து மானிய விலையில் கம்மியாக கொடுக்கறது. இதுக்கு பேர் தான் வந்து இன்டைரக்ட் சப்சிடிஸ். இது வந்து நேரடி மானியம், இது வந்து மறைமுக மானியம், அவ்வளோதான் தமிழ் மீனிங். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இந்தியாவுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அது கம்மியாக இருக்கிறதால எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம். அதே போல் ஃபார்ம் சப்சிடிஸ்னா என்ன, டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ்னா என்ன, இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.